வானத்தில் நல்லா பறந்துன்னு இருக்கிற ஒரு ஃப்ளைட் திடீர்னு ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அது கண்ட்ரோல் ரூம் சொல்லுவோம். கண்ட்ரோல் ரூம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பயந்து போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஃப்ளைட்டு ரோட்லேயே போகிற மாதிரி வண்டி கிடையாது. வண்டி ஏதாவது கோளாறு ஏற்பட்டு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா சில பேர் இறப்பாங்க, சில பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாங்க, இல்லைனா வாகனம் மட்டும் பாதிக்கப்படும். ஃப்ளைட் அது மாதிரி இல்லை. ஒன்று வானத்தில் கோளாறு ஆகி பேசஞ்சர்ஸை காப்பாற்றப்படுவாங்க, இல்லைனா எல்லா பேசஞ்சர்ஸும் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை இறந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வானத்தில் கோளாறு ஆகி லேண்ட் ஆகுனா 5 ஃப்ளைட்ஸும், லேண்ட் ஆக முடியாத கிராஷ் ஆகுனா 5 ஃப்ளைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃப்ளைட் அண்ட் ட்ரெயின் சேனல் FG ஸ்குவாட். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் 009 ஃப்ளைட் லண்டன்லேருந்து கிளம்பி மும்பை, சென்னை, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா வர பக்கம். சரி, 1982 ஜூன் 24 கரெக்டாக இந்தோனேஷியா மேலே பறக்கும் போது ஒரு எரிமலையை தாண்டி போகுது இந்த ஃப்ளைட். எரிமலை புகையை வெளியிடும் போது புகையால் 4 இன்ஜினும் திணறி போயிடுது வானத்தில். அதாவது 45,000 அடியிலிருந்து 4 இன்ஜினுமே செயலிழந்து போகுது. இப்போது பைலட் எரிக் மூடி என்ன சொன்னார் தெரியுமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஃப்ளைட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதாவது 4 இன்ஜினுமே செயலிழந்து போயிடுச்சு. சின்ன சிக்கல் தான், நாங்கள் பார்த்துருக்குறோம். கேட்ட பேசஞ்சர் தூக்கி வாரி போட்டுச்சு. கிட்டத்தட்ட 45,000 அடியில் இருந்த ஃப்ளைட் இப்போ 17,000 அடிக்கு வந்துட்டு. திடீர்னு ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆக, அடுத்தடுத்து 3 இன்ஜின் ஸ்டார்ட் ஆக, அடுத்தடுத்து 3 இன்ஜின் ஸ்டார்ட் ஆக பைலட் ஒரு ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண 263 பேர் காப்பாற்றப்பட்டுக்கிறாங்க. நடுவானத்தில் ஒரு ஃப்ளைட் பறந்துன்னு இருக்கும்போது ஃபியூவல் இல்லைன்னு காட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுதான் இங்கே ஏர் கனடா 143. சரி, 1983 ஜூன் 23 61 பயணிகளோட இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. அந்த ஃப்ளைட்டில் ஃபியூவல் இல்லைன்னு காமிக்குது. எப்படி இது ஃபியூவல் இல்லைன்னு காட்டும்? அதெல்லாம் கரெக்டாக போட்டிருப்பாங்க, இதுதான் தப்பாக காட்டுது. பைலட் இது நினச்சிக்கின்னு ஃப்ளைட்டை இன்னும் மேலே தூக்குறாரு. இந்த ஃப்ளைட் 41,000 அடிக்கு போனோடனே இந்த ஃப்ளைட்டில் சுத்தமாக எரிபொருள் இல்லைன்னு காமிக்குது. நடுவானத்தில் 41,000 அடியிலிருந்து இந்த ஃப்ளைட் 2 இன்ஜினுமே செயலிழந்து போயிடுச்சு. அப்போது ராபர்ட் பியர்சன் என்ன பண்ணார் தெரியுமா? 2 இன்ஜின் ஆஃப் ஆன நிலையில் ஸ்டேரிங்கை மட்டும் பிடிச்சி அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணியிருந்தார். ஆளே இல்லாத ஒரு லோட்டில் லேண்ட் பண்ணி மொத்த பயணிகளும், அதாவது சிறிய காயத்தோட காப்பாற்றப்பட்டுக்கிறாங்க. அடுத்து குவார்ட்டர்ஸ் ஃப்ளைட் 22 ஏர்பஸ் A382 தான் இப்போது மிகப்பெரிய பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட், லக்ஸரி ஃப்ளைட்டாக இருக்குது. சரியா 2010 நவம்பர் 4 அப்போது சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியா புறப்பட்ட போது 4 இன்ஜினில் 1 இன்ஜின் மட்டும் வெடிக்க ஆரம்பிச்சு. அப்போது குவார்ட்டர்ஸ் நிறுவனம் அந்த ஃப்ளைட் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுனது கூட சரித்திரமே இல்லை. பைலட்ஸ் இந்த தடவை ஆயிடுமோன்னு நினைக்கிறாங்க. ஃப்ளைட் பறந்துன்னு இருக்கிற அதே ஊரில் பைலட்டுக்கு இந்த ஊரில் லேண்ட் பண்ணவங்க உத்தரவு வருது. ஏர்பஸ் A380 ஒரு பெரிய விமானம் இருந்தனால சின்ன ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண முடியாது. அதை நினச்சி பைலட் 3 இன்ஜினுமே வச்சு நின்று சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே லேண்ட் பண்ணிட்டார். இந்த தடவை குவார்ட்டர்ஸ் நிறுவனம் ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்லாமல் அவங்க பேரை தக்க வச்சுக்கிறாங்க. ஜெட்ப்ளூ ஏர்வேஸ் 292 சரியா 2005 செப்டம்பர் 21 அப்போது 140 பயணிகளோட இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. கலிஃபோர்னியாவிலேருந்து நியூயார்க் வரையும். டேக் ஆஃப் ஆகும்போது வீல் வேறு திசையில் திருப்பிக்கிச்சு. உடனே அந்த ஃப்ளைட் தன்னோட பயணத்தை தொடரவும் இல்லை, டயரை உள்ளே மடிச்சும் வைக்கவே இல்லை. 1 மணி நேரம் வானத்திலே சுற்றி ஃபுல் ஃபியூவல் காலி ஆகிட்டோனையோ அதே ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறாரு. மெதுவாக டயர் எடுத்து வராங்க. அப்புறம் ஃப்ரண்ட் வீலில் லைட்டாக வைக்கும் போது வேகம் குறைஞ்ச உடனே கரெக்டாக ரன்வேல வைக்கும் போது நெருப்பு வருது. தன்னுடைய அனுபவத்தை வச்சு இத்தனை பயணிகளை காப்பாற்றின பைலட் ஸ்டார்க்பர்க். 2005 அமெரிக்கா மொத்த உலகத்துமே இது லைவ் கேஸ்டாக போட்டிருந்தாங்க இந்த சம்பவத்தை. அடுத்து நம்ம 4ஆவதாக பார்க்க போகிறது US ஏர்வேஸ் 1549 2009 ஜூன் 15 நியூயார்க்லேருந்து 155 பயணிகளோட டேக் ஆஃப் ஆகுது. 2800 அடியில் தாழ்வாக பறந்துன்னு இருக்கும்போது ஒரு பறவை கூட்டம் தாக்கி 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகிடுது. கண்ட்ரோல் ரூம் சொல்கிறாங்க திருப்பி நீங்கள் வந்த ஏர்போர்ட்லேயே லேண்ட் பண்ணுங்கன்னு. இது எதுவுமே கேட்காத பைலட்
செஸ்லி பர்டன் அமெரிக்கா ஏர்ஃபோர்ஸில் 40 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர். இந்த ஃப்ளைட்டோட வேகம் குறைய பைலட் பக்கத்தில் இருக்கிற ஒரு நதியில் லேண்ட் பண்ணுறாரு. இந்த பைலட் கண்ட்ரோல் ரூம் பேச்சை கேட்டிருந்தனா கட்டிடத்தில் மோடி அங்கே பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறந்துட்டு போயிருப்பாங்க. சில இந்த பைலட் தண்ணியில் லேண்ட் பண்ணதுனால கப்பல் மாதிரி மகந்து பயணிகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த வீடியோவில் இதுதான் சோகமான பகுதி. விமானிகள் எப்படியாவது ட்ரை பண்ணி மொத்த பயணிகளும் இறந்து போன 5 ஃப்ளைட் ஆக்சிடென்ட் தான் பார்க்க போகிறோம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் IX1344 சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி துபாயிலேருந்து கேரளா வந்த இந்த ஃப்ளைட் 154 பயணிகளும் 6 க்ரூ மெம்பர்ஸும் இருந்தாங்க. சரியா நைட்டு 7:40க்கு கேரளா கோல்கோடி வந்த இந்த விமானம் நேரத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஏர்போர்ட் ஒரு மலை மேலே இருந்துச்சுனால பைலட்டுக்கு விசிபிலிட்டி தெரியாமல் பாதி ரன்வே கடந்து தான் லேண்ட் பண்ணார். இந்த ஃப்ளைட் பள்ளத்தாக்கு கிட்ட வரும்போது பைலட் நினச்சார் பிரேக் போட்டால் நம்ம ஃப்ளைட் கீழே விழுந்துடும். பைலட் பிரேக் பிடிச்சாரு. பள்ளத்தாக்கில் விழுந்து இன்னைக்கு நைட் இந்தியா முழுக்க பேசப்பட்ட இந்த ஃப்ளைட் 21 பயணிகள் இறந்துட்டாங்க, 100 பேர் காப்பாற்றப்பட்டுக்கிறாங்க. மலேசியா ஏர்லைன்ஸ் MH370 ஃப்ளைட்லாம் கேள்விக்கு பதில்லாத ஒரு ஃப்ளைட். சரியா 2014 மார்ச் 8 227 பயணிகளோட 12 க்ரூ மெம்பர்ஸோட டேக் ஆஃப் ஆகுது. மலேசியாவிலேருந்து சைனாக்கு போகிற பிளான். சீனா பெருங்கடலில் பறந்துட்டு இருக்கிற ஃப்ளைட் பைலட்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, குட் நைட் மலேசியா 370. இந்த ஃப்ளைட் திடீர்னு ரேடார்லேருந்து மறியப்பட்டது. கடைசியாக இந்த ஃப்ளைட் இந்தியா பெருங்கடல் மேலே பறக்கிற மாதிரி ரேடியோவில் காமிச்சு அப்புறம் சுத்தமாக ரேடியோவிலேருந்து போயிடுச்சு. உள்ள இந்த 239 பேர் என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை. பல மாதமாக தேடி 2015 ஆஃப்ரிக்கா ஒரு ஐலாண்டில் இருந்துச்சு ஆக்சிடெண்ட் ஆன பாகங்கள். அப்புறம் தான் இந்த ஃப்ளைட் முழுசாக தண்ணியில் விழுந்து கிராஷ் ஆகிருக்குது. இது வரைக்கும் அந்த ஃப்ளைட்டோட பதில் யாருக்குமே இன்னுமே தெரியவே இல்லை. அடுத்தது ஏர் ஃப்ரான்ஸ் AF447 சரியா 2009 மே 31 214 பயணிகளோட 12 க்ரூ மெம்பர்ஸோட டேக் ஆஃப் ஆகுது. பிரேசிலேருந்து ஃப்ரான்ஸ் வரை புறப்பட்ட இந்த ஃப்ளைட் அட்லாண்டிக் கடல் மேலே பறக்கும் போது இந்த ஃப்ளைட்டோட மொத்த சம்பவமே அப்போ தான் நடந்துருக்குது. சரியா 7:30க்கு மழை பனியினால சென்சார் மறைக்கப்பட்டது. என்ன நிலவரம் தப்பாக காமிக்குது. மெயின் பைலட்டு டயர்டாக இருக்குதுன்னு பின்னாடி தூங்கியிருந்தார். ஃபஸ்ட் ஆஃபீஸரும் கோ பைலட்டும் சென்சார் ரீடிங் தப்பாக காமிச்சதுனால 2 பைலட்டும் அந்த ஃப்ளைட்டுக்கு வேறு இன்புட் கொடுத்துருந்தாங்க. குழம்பி போன அந்த ஃப்ளைட் தானாகவே எல்லா சிஸ்டமும் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா இன்ஜினும் ஆஃப் பண்ணி விட்டுருது. மெயின் பைலட் தூங்கி எழுஞ்சி பார்க்கும் போது 37,000 அடியிலேருந்து அப்படியே ஃப்ளைட் சரியாக ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இந்த நேரமே அட்லாண்டிக் கடல் மேலே ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு. அது உள்ள 228 பேருமே இறந்து போயிட்டாங்க. PAN AM-103 இந்த விமானம் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்ட விமானம். சரியா 1988 டிசம்பர் 21 லண்டன்லேருந்து கிளம்புன இந்த ஃப்ளைட் ஸ்காட்லாந்து மேலே பறந்துன்னு இருக்கும்போது அந்த ஃப்ளைட் வெடிகுண்டால் வெடிக்கப்பட்டு 31 அடியிலேயே அந்த ஃப்ளைட் அடையாளம் தெரியாத மாதிரியே ஆயிடுச்சு. மொத்த உலகத்துக்குமே சோகப்படுத்தின இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் 251 பேரும் இறந்துட்டாங்க. கீழே இருந்த 11 பேருமே இறந்துட்டாங்க. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஜப்பான் ஏர்லைன்ஸ் 123. இந்த ஃப்ளைட் தான் இந்த உலகத்திலே நடந்த மிகப்பெரிய ஃப்ளைட் ஆக்சிடெண்ட். 509 பயணிகள். டோக்கியோலேருந்து இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. உலகத்திலே மிகப்பெரிய போயிங் 747 ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன 18 நிமிஷம். 4 இன்ஜினுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஹைட்ராலிக் சிஸ்டமே டோட்டலாக ஃபெயிலியர் ஆகுது. இந்த ஃப்ளைட்டை பைலட் எந்த திசையிலையும் திருப்பவே முடியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போன அந்த ஃப்ளைட் 2 நிமிஷம் ஆனாவே அந்த ஃப்ளைட் மடிச்சிச்சு. 4 இன்ஜினுமே ஃபுல் ஸ்பீடில் சுற்ற ஆரம்பிச்சு. உலகத்தில் போன விமானம் எதிர்க்கிற மலையில் சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுச்சு. சில உட்காந்த 4 பேர் மட்டும் பயங்கர காயத்தோட பொழைச்சிருக்கிறாங்க. இது இந்த 520 பேருமே இறந்து போயிட்டாங்க. சரியா 1985 ஆகஸ்ட் 12 மோசமான விமான விபத்து.
இன்னைக்கு பார்த்த விமான விபத்தாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா விமான விபத்தாக இருக்கட்டும், குடும்பத்தாருக்கு நம்ம ஆறுதல் சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் என் சேனலை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.